தமிழ்நாட்டுடைய முன்னணி நடிகர் யாரு? நம்ம தமிழ்நாட்டினுடைய முன்னணி நடிகர் திரு விஜய் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா, நேத்து ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படிங்கிறது மகளிர் தினத்த முன்னிட்டு மகளிர் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துல தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறாரு. உன் பணமா? என் பணமா? உங்க வூட்டு காசா? எங்க வூட்டு காசா? கவர்மெண்ட் வூட்டு காசு தான எடுத்து அள்ளி விடு, அள்ளி எற அப்படின்ற மாரி ஏகப்பட்ட அறிவிப்புகள குடுத்திருக்கிறாரு. இது நாள் வரைக்கும் விஜய் பேசவே மாட்டேங்கிறாரு. என்னத்த பேசுறாருன்னு சொல்லிட்டு இருந்த சபரி ஆகிய எனக்கே ஒரு அதிர்ச்சி தான். என்னடா விஜய் விட்டு இந்த ஆட்டம் ஆடுறாரு, இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு நான்லாம் அப்படியே எக்ஸைட் ஆகி போயிட்டேன். அப்படி என்னென்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு உள்ளாடி ஓடக்கூடிய மாநகர, புறநகர் பேருந்துல மட்டும் தான் மகளிருக்கு இலவச பயணம் இருந்துச்சு. அதாவது டவுன் பஸ்ல மட்டும் தான் ஃப்ரீ இருந்துச்சு. ஓகேங்களா? நம்பர் போட்டிருக்கும். 72, 74, 32, 43, S4, S3 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த பேருந்துகள்ல மட்டும் தான் மகளிருக்கு இலவசமா இருந்துச்சு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகக்கூடிய பேருந்துக்கு கட்டணம் செலுத்தி தான் போற மாரி இருந்துச்சு. விஜய் என்ன சொல்றாரு, "நான் ஆட்சிக்கு வந்தேன்னா எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ. நீங்க டவுன் பஸ்லயும் ஏறி போயிட்டு வரலாம், ரூட் பஸ்லயும் ஏறி போயிட்டு வரலாம். நீங்க பழனிக்கு போயிட்டு வந்தாலும் காசு இல்ல, சமயபுரம் போயிட்டு வந்தாலும் காசு இல்ல, வேளாங்கண்ணி போயிட்டு வந்தாலும் காசு இல்ல, நாகூர் தர்கா போயிட்டு வந்தாலும் காசு இல்ல, தனுஷ்கோடி போயிட்டு வந்தாலும் காசு இல்ல, ராமேஸ்வரம் போயிட்டு வந்தாலும் காசு இல்ல. திருச்சிக்கும் போலாம், கரூருக்கும் போலாம், மதுரைக்கும் போலாம், தமிழ்நாட்டுக்குள்ள எங்க வேணாலும் உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாரி எந்த நேரத்துலயும், எப்ப வேணாலும் இலவசமா பயணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு, விஜய் வந்து ஒரு அறிவிப்பு அடிச்சு நொறுக்கியிருக்கிறாரு. இது ஃபர்ஸ்ட்டு. விஜய் சொல்லுவார்ல, பிளாஸ்ட்ன்னு சொல்லிட்டு, அப்பேற்பட்ட ஒரு நடவடிக்கை தான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த அறிவிப்பு. இத நான் கேட்டோனே அப்படியே எக்ஸைட் ஆகி போயிட்டேன். இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு, நம்ம இப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அப்பாவும், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே. பழனிசாமி ஐயாவும் என்ன சொல்லியிருந்தாங்க, ரூ. 1000 மகளிர் தொகையை நாங்க ரூ. 2000 குடுக்குறோம்னாரு. நடிகர் விஜய் அண்ணா என்ன சொல்றாரு, 2000 இல்ல 2500 நான் உங்களுக்கு குடுக்குறேன், எனக்கு ஓட்டு போடுங்கங்கிறாரு. டோட்டல் பிளாஸ்ட். பொம்பளைங்க ஓட்டு பூரா கவர் பண்ணிட்டாரு. எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ. எந்த பஸ் வேணாலும் போலாம். பஸ் ஃப்ரீ. 2500 பணம் குடுத்துர்றேன். உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆனுச்சு அப்படின்னா, 1 பவுன் தங்கம் நான் உங்களுக்கு குடுக்குறேன்ட்டாரு. அடிச்சு நவுத்திட்டாரு. அடிச்சு நவுத்திட்டாரு. விஜய்க்கு தான் எல்லா ஓட்டுமே உழுவ போகுது. பொம்பளைங்க ஓட்டு பூரா விஜய்க்கு தான் உழுவ போகுது. சரி, ஓகே. வேற என்ன சொல்லியிருக்கிறாரு, பொறக்கக்கூடிய குழந்தைக்கு தங்கத்துல மோதிரம் குடுக்குறேன். இது வந்து ஒரு தாய் மாமனா நான் செய்யறேன்றாரு. ஓகே. இப்ப கர்ப்பிணி பெண்களுடைய ஓட்டு எல்லாமே விஜய்க்கு தான். கன்சீவா இருக்கக்கூடிய பொண்ணுங்க யோசிப்பாங்க, இன்னைக்கு விலைவாசி எங்க போயிட்டு இருக்குது தங்கம் விலை. விஜய் ஜெயிச்சா தங்க மோதிரம் கொடுப்பாரு என் பையனுக்கு, என் குழந்தைக்கு, என் பொண்ணுக்கு தங்க மோதிரம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு பொம்பளைங்க ஓட்டு பூரா இந்த டைம் விஜய்க்கு தான். அடிச்சு நவுத்திப்பாரு விஜய். ஒரே வார்த்தை, டோட்டல் பிளாஸ்ட். சரி, வேற என்னப்பா சொல்லியிருக்கிறாரு, 1000 ரூபா அப்படின்னு இருந்த காசை 2500 தரேன்ட்டாரு. கல்யாணத்துக்கு 1 பவுன் நகை கொடுக்குறேன்னு இருக்கிறாரு. பிறக்கிற குழந்தைக்கு தங்கத்தால மோதிரம் கொடுக்குறேன்னு இருக்கிறாரு. சரி, படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கிறாரு. இப்ப ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இடைநிற்றல் கல்வி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, முழுசா அவங்க படிக்கணுங்கிறதுக்கோசரம் இப்ப வந்து ஒரு 1வது சேர்ந்தீங்களே அந்த குழந்தையோடைய பாதுகாவலர் யாரு? அவங்க அப்பாவோ, அவங்க அம்மாவோ அல்லது கார்டியனோ அவங்களுடைய அக்கவுண்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 15,000 போடுவாங்களாம். எதுக்கோசரம்? அந்த பணத்த வச்சு அந்த குழந்தைக்கு அவர மேற்படி செலவுலாம் நீங்க பார்த்துக்கோங்க. என்ன மேற்படி செலவு? ஒரு துணி எடுத்து குடுக்குறது, ஒரு சாப்பாடு செலவு, ஒரு உடம்பு முடியலன்னா பார்க்கறது, இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. பிள்ளைங்கள முன்ன படிக்க வைங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துல இத சொல்லியிருக்கிறாரு. டோட்டலா எல்லாருடைய ஓட்டும் விஜய்க்கு தான். எங்கேயா இருந்த அந்த சிங்கம் படத்துல விஜயகுமார் சூர்யாவ பார்த்து கேட்பாருல்ல, எங்கேயா இருந்த இத்தனை நாளா? உன்னை தாயா தேடிட்டு இருந்தேன் பாருல. அந்த மாதிரி நடிகர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தோம்னா, இனிமே அவர் நடிகர் விஜய்ன்னு நம்ம சொல்ல போறது கிடையாது. தாவேகாவினுடைய டிவிகே தலைவர்னு தான் சொல்ல போறோம். டிவிகே தலைவர் வந்து பாத்தீங்கன்னா, எலெக்ஷன்ல ஃபுல் ஓட்டை கவர் பண்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ, என்னென்ன பேச முடியுமோ எல்லாம் பேசிட்டாரு. இப்ப இதெல்லாம் யாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குன்னா, தற்போதைய முதலமைச்சருக்கும், முன்னாள் முதலமைச்சருக்கும் தான் ஒரு இதா இருக்கும். என்னது இது? போன டைமு ஸ்டாலின் 1000 குடுத்தாரு. நாம 2000 தரேன்னு சொல்லி சொன்னோம் எடப்பாடி அப்படின்னு சொல்லி எடப்பாடி யோசிப்பாரு. உடனே இவரு என்ன யோசிப்பாரு, எடப்பாடி 2000 குடுக்குறேன்னு சொன்னதுனால தான் நம்ம 5000 அக்கவுண்ட்ல போட்டுவிட்டோம். இவன் என்ன மாசம் வருஷத்துக்கு 15,000 தரேன்னு சொல்றாரு அப்படி விஜய். இவங்கெல்லாம் எங்க கொண்டு போய் முடிக்க போறாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம அண்ணன் சீமானன் என்ன சொல்லுவாரு, ஏடா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா, நான் இப்பதான் கஷ்டப்பட்டு தமிழ் தேசியத்தெல்லாம் எல்லாருக்கும் புரிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி எடுக்கிறேன். நோயோட பிடியில மாட்டிட்டு இருந்த மக்களை
திராவிடம்னு சொல்லக்கூடிய நோயோட பிடியில மாட்டிட்டு இருந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமா இப்போதான் நல்வழிப்படுத்தி பைத்தியமா கிடந்த ஒரு சில தவறான அரசியல்வாதிங்க கையில மாட்டிட்டு இருந்த நோயாளிகள் இருந்தவங்கள மாத்தி கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் நான் மாத்திட்டு இருந்தேன். பட்டு போன செடியெல்லாம் இப்பதான் மருந்து தெளிச்சு தண்ணி காமிச்சு உரம் போட்டு மறுபடியும் நோயோட பிடியிலேருந்து மீட்டை கொண்டுட்டு வந்தேன். நீங்க மறுபடியும் இலவசம் இலவசம்னு சொல்லிட்டு என் மக்களை ஏயா விலை கொடுத்து வாங்குறீங்க? இந்த எலெக்ஷன்லயாச்சும் நான் ஜெயிக்கலான் இருந்தேன். எனக்குன்னே நீங்க வருவீங்களாயா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நம்ம சீமான் அண்ணாவுடைய மூமெண்ட். உண்மையிலேயே சீமான் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா இலவசம் கிடையாது, எவ்வளவோ கொள்கை ரீதியான ஒரு நேர்மையான ஒரு தனித்துவமான ஒரு அரசியலை முன் வச்சு ரொம்ப சிறப்பா கொண்டு போறாரு. ஆனா விஜய் அண்ணா வந்தாரு, டோட்டலா எல்லாம் தூக்கி சாப்பிட்டாரு. அந்த விக்ரம் படத்துல யார் அவரு, மக்கள் நீதி மையம்னு ஒருத்தர் கட்சி கூட ஆரம்பிச்சிருப்பா. மீசை இப்படி விட்டுருப்பாரு, ஒருக்கா பார்த்தா தாடி விட்டுருப்பாரு, ஒருக்கா பார்த்தா சேவிங் பண்ணியிருப்பாரு. அவர் பேர் நல்ல பேர், அதான் உலக நாயகன் கூட பட்டம் கொடுத்தாங்களே, அவர் பேர் கூட நல்ல பேர். யாரு, கமலஹாசனா? கமலஹாசன். அவர் அந்த விக்ரம்னு சொல்லி ஒரு படத்துல இப்படி பண்ணுவாரு. அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களெல்லாம் இப்படி இப்படி தூக்கி இப்படி சாப்பிட்டுருவேன்னு சொல்லி காட்டுவாரு. அதே மாதிரிதான் விஜய் வந்து எல்லா அரசியல்வாதிகளையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி, சீமான் அண்ணாவை தவிர. ஏன்னா அவர் எந்த இலவசமும் அறிவிக்கல. அவர் கொள்கையை மட்டும்தான் உறுதியா இருக்கிறாரு, கோட்பாடுகளை உறுதியா இருக்கிறாரு, தெளிவான வழிமுறையில உறுதியா இருக்கிறாரு. மித்தபடி இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், காங்கிரஸ், அப்புறமேட்டு பிஜேபி, குட்டி குட்டி ஜாதி கட்சி, இவங்க எல்லாத்தையும் விஜய் தூக்கி சாப்பிட்டாரு. இத்தனை நாள் யார் யாரெல்லாம் விஜய் கூட கூட்டணி போகாம இருந்தாங்களோ இனிமே போய் விஜய் கதவை தட்டுவாங்க. ஐயா நானும் உங்க கூட கூட்டணிக்கு வரேங்க ஐயா, நீங்க தான் ஜெயிக்க போறீங்கன்னு உறுதியாச்சுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காலில் போய் விழுவுவாங்க. இனிமே அதுதான் நடக்க போகுது. நடிகர் விஜய் அண்ணாவுடைய காலில் போய் இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஜாதி கட்சிக்காரங்க யார் யாரெல்லாம் விஜய் வேணாம்னு சொன்னாங்களோ அவங்களாம் போய் உழுவு போறாங்க. ஏன்னா விஜயோடைய தேர்தல் அறிக்கையில வந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்டமா மகளிருக்கு செய்யறேன்னு சொன்னது, குழந்தைகளுக்கு செய்யறேன்னு சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பூரா ஒரு சில கட்சி அரசியல் தலைவர்களுக்கு தூக்கம் வந்திருக்காது. என்னடா இது இவன் வேற, பொதுவா விஜய் சொல்லுவாரு மைக்க பிடிச்சாச்சு கொளுத்தி போட்டுடலாமான்ட்டு, அதெல்லாம் கொளுத்தி போடுறது இல்ல. நேற்று அவர் மகளிர் அணி நிர்வாகிகள் கூட்டத்துல பேசினாரு, அதுதான் கொளுத்தி போட்டது. உண்மையாலுமே ஒரு சாதாரண ஒரு பொதுப்படையான ஒரு நபர், எனக்கே நைட்ல தூக்கம் வரல. என்னடா இது விஜய் இப்படி சொல்லிட்டாரு, இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் பொழுது அவர் கூட சம போட்டியாளராக நிற்கக்கூடிய திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் எடப்பாடி ஐயா அவர்களுக்கும் நைட்டு தூக்கம் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? என்னடா இதை நம்மளாம் கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்த்துற மாதிரி சேர்த்து வச்சா இந்த ஆள் வந்து ஆட்டையை களைச்சி விட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு நைட்டு பூரா இவங்களுக்கு தூக்கமே வந்திருக்காது. இதை நம்ம எப்படி நம்ம முறியடிக்கலாம்? இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க 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 இவங்களுடைய கொள்கை சித்தாந்தத்தை வச்சு இவங்க வந்து முன்னெடுக்கக்கூடிய அரசியல் கிடையாது, மக்களை ஏலம் எடுக்கக்கூடிய ஒரு அரசியல். ஸ்டாலின் ஐயா நினைப்பாரு, நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு அறிவிப்பு திட்டங்களை வச்சு மக்களை ஒரு 5 வருஷம் நான் குத்தகைக்கு எடுத்துட்டேன், அடுத்த 5 வருஷம் எடுக்கலான்னு திட்டம் போட்டேன். எனக்கு சம போட்டியாளராக வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயாவை தான் நான் கருதினேன். ஆனா எங்க 2 பேரையுமே ஓரங்கட்டுற மாதிரி மக்களை ஏலம் எடுக்கக்கூடிய வகையில, மக்களை லீஸுக்கு எடுக்கக்கூடிய வகையில, மக்களை குத்தகைக்கு எடுக்கக்கூடிய வகையில, மக்களை விலைக்கு வாங்கக்கூடிய வகையில தங்கம் கொடுக்குறேன், வருஷத்துக்கு 15,000 கொடுக்குறேன், மாசம் 2,500 ரூபா பணம் கொடுக்குறேன், பஸ் ஃப்ரீ, இப்படி ஏகப்பட்ட இலவசங்களை வாரி கொடுக்குறேன்ற பேர்ல டெண்டர் அதிகமான விலை கொடுத்து வாங்குறவங்களுக்கு தான் வந்து பொதுவாக டெண்டர் விட்டாங்கன்னா விலை யார் கம்மியாக கொடுக்குறாங்களோ, கொட்டேஷன் யார் கம்மியாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் டெண்டர் கொடுப்பாங்க. ஆனால் இந்த அரசியலை, தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் யார் டெண்டர் விலை அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் முதலமைச்சர் பதவி, மக்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்குவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன சொன்னாரு, இன்னும் வெளிப்படையாக சொல்லலை. என்ன சொன்னாரு, மாதம் 1000 பணம் 2,000 ரூபாயை கொடுக்குறான்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருந்தாரு, அந்த 2,000 பணம் தானே அவரு கொடுக்குறேன்னாரு, நான் பொம்பளைங்களுக்கு மாதிரி ஆம்பளைங்களுக்கும் பஸ் ஃப்ரீயா விடுறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி ஐயா சொல்லியிருந்தாரு. இவங்களாம் இந்த ரேட்டுக்கு மக்களை ஏலம் எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, இவங்களெல்லாம் ஒரு படி கிராஸ் பண்ணி போயிட்டு திரு நடிகர் விஜய் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா இத்தனை விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு மாசம்னா 2,500 ரூபா தரேன், உங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு தங்கம் தரேன், உங்களுக்கு குழந்தை போனுச்சுன்னா தங்கம் மோதிரம் தரேன், தமிழ்நாடு முழுக்க நீங்க பெண்கள் எந்த பஸ்ல வந்து நீங்க பயணம் செஞ்சாலும் காசு கிடையாது இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இவ்வளவு பணம் பண்ணி கொடுக்குறேன், உங்களை நான் ஏலம் எடுக்கிறேன் 5 வருஷம், எனக்கு ஓட்டு போடுங்க, நான் முதலமைச்சர் ஆகும்னு சொல்லி கேட்கிறாரு. தமிழ்நாட்டுல தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் தீர்வு காண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லல. தமிழகத்துல எத்தனையோ கல்குவாரிகள் வெட்டப்பட்டு, மலைகள் வெட்டப்பட்டு, மண் வளம் சுரண்டப்படுகிறது, அதுக்கு அவர் குரல் கொடுக்கல.
எத்தனையோ மாவட்டங்கள்ல இன்னைக்கும் நைட்டு சாப்பாடு சாப்பிட முடியாம எத்தனையோ பேர் படுத்து தூங்குறாங்க. அவங்களுக்கு அவர் ஒண்ணும் சொல்லல. எத்தனையோ மாவட்டங்கள்ல பாலங்களுக்கு அடியில ஆதரவற்றவங்கலாம் படுத்து தூங்குறாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி பண்றேன்னு அவர் சொல்லல. அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல தரம் உயர்த்தி கட்டி நாங்க கட்டி தருவோம். இவங்களுக்கெல்லாம் நாங்க இவ்வளவு உதவி பண்றோம், அவ்வளவு உதவி பண்றோம்ன்னு சொல்லி அவரு சொல்லல. ஊர் முழுக்க ஒரு அன்னதான சத்திரம் கட்டி, பசியோட வரவங்களுக்கெல்லாம் நான் சாப்பாடு செஞ்சு தரேன். பசியோட என் ஆட்சியில யாரும் இருக்கக்கூடாது. 3 வேள சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லல. இப்ப நம்ம ஜெயலலிதா அம்மா பாத்தீங்கன்னா, அம்மா உணவகம்ன்ற பேர்ல ஒண்ணு கொண்டு வந்தாங்க. எவ்வளவோ பேருக்கு ஒரு ஒரு லட்சக்கணக்கான பேர் பசி ஆத்துனுச்சு அந்த அம்மா உணவகம். அந்த மாரி நான் செய்றேன்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லல. எடப்பாடி அவர்கள் திரும்ப அம்மா உணவகத்த கொண்டுட்டு வரேன்னு சொன்னாரு. இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சு, மக்களுக்கு நான் 5,000 குடுக்குறேன், 2,500 குடுக்குறேன், தங்க மோதிரம் தரேன், 1 பவுன் நகை குடுக்குறேன்னு சொன்ன விஜய் அண்ணா, மக்களுக்கு 3 வேள சாப்பாடு கிடைக்கிறத நான் உறுதி பண்றேன்னு சொல்லி அவர் சொல்லல. தொடர்ந்து ஏறி வர விலைவாசிய கட்டுப்படுத்துறதுக்கு நான் இத்தன விஷயங்கள என்கிட்ட வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லல. இன்னைக்கு ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க, கந்து வட்டி குடுறவங்க இவ்வளவு விஷயம் பண்றாங்க. இத நான் கட்டுப்பாட்டு கொண்டு வரேன்னு சொல்லல. என் ரசிகர்களுக்கு ரசிகர்கள் மட்டும் கிடையாது. தமிழகத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தொழிலாளர்கள் பாத்தீங்கன்னா, குடிச்சு குடிச்சு வீணா போறாங்க. அவிங்க குடும்பத்த அழிச்சுக்கிறாங்க. அவங்களோட கட்டுப்பாட்டு கொண்டு அவங்க நல்லபடியா வாழ்றதுக்கு நான் வழிவகை செய்வேன். ஒயின் ஷாப்ப மூடுவேன்னு சொல்லி அவர் சொல்லல. லாட்டரி சீட்டு இன்னைக்கு இல்லீகலா தமிழ்நாட்டுல புழங்கிட்டு இருக்குது. எவ்வளவோ பேரு சம்பாதிக்கிற காசெல்லாம் கொண்டு போய் லாட்டரி சீட்ல இழந்துட்டு இருக்கிறாங்க. அத நான் தடுத்து நிறுத்துறேன்னு சொல்லி அவர் சொல்லல. ரவுடிச தலை விரிச்சாடுது. அத நான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வரேன்னு அவர் சொல்லல. விலைவாசி எங்கேயோ ஏறி போச்சு. இப்ப 2021ல 5 லட்சம் 6 லட்சத்துக்கு இருந்த வீடு இன்னைக்கு 12 லட்சம் 13 லட்சம் 14 லட்சம் 15 லட்சத்துக்கு போயிருச்சு. அத நான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவேன்னு அவர் சொல்லல. எல்லாருக்குமே சொந்த வீடு கிடைக்கிற அளவுக்கு அவங்க பொருளாதார வசதியை நான் உயர்த்துவேன்னு சொல்லி அவர் சொல்லல. அதெல்லாம் அவர் சொல்லணும்னு தோணல. அவரை பொறுத்தவரைக்கும் நம்ம ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். எவன் எப்படி போனா எனக்கு என்ன? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சீமான் அண்ணா முன்னெடுக்கிற அரசியல் தான் முழுக்க முழுக்க சரியான அரசியல். சீமான் அண்ணா எடுக்கக்கூடிய அரசியல் தான் முழுமையான அரசியல், சரியான அரசியல், தெளிவான அரசியல், நேர்மையான அரசியல். அவரு மாதிரி பேசுற அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான், சீமான் அண்ணா மாதிரி இருக்கக்கூடிய நேர்மையான நபர்கள் ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் தமிழகத்துல கடைக்கோடி குடிமகனுக்கும் 3 வேளை சாப்பாடு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும். நீங்க கேட்கலாம், 3 வேளை சாப்பாடு கிடைக்கிறது அப்படிங்கிறது என்ன உறுதிப்படுத்துறதா எங்களுக்கு வேலைன்னு சொல்லிட்டு. அதுக்கு தானே ஆட்சிக்கு வரீங்க? இல்ல இலவச பேருந்து குடுக்கறதுக்கும், பணம் குடுக்கறதுக்கும், இலவச மின்சாரம் குடுக்கறதுக்கும், உங்கள மேன்மேலும் கடன்காரனாக்குறதுக்கும், கைய கட்டிட்டு நிக்கிறதுக்கும், இன்னைக்கு சம்பளம் எங்க போனாலும் ரூ. 500 இருக்குது. எங்க யாரு வேலைக்கு போனாலும் சம்பளம் ரூ. 500 இருக்குது. அந்த சம்பளத்துக்கு உண்டான அளவு, சம்பளத்துக்கு உள்ளாடி உங்களுடைய செலவுகள் இருக்குதா? இன்னைக்கு நீ ரூ. 500 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கான செலவு ரூ. 750 ரூ. 900 இருக்குது. உண்மைதானே? காலையில நீங்க பால் வாங்க போனீங்க அப்படின்னா, பாலு, காய்கறி, கருவேப்பிலை, எண்ணெய், உப்பு இதெல்லாம் செலவு கணக்கு போட்டீங்கன்னா, அதுவே ஒரு ரூ. 150லேருந்து ரூ. 200 வந்துரும். ஒரு நாள் சமையல் செலவு. அரிசி இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ரூ. 250 வந்துரும். சரியா? ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஃபுட் ஃபேர் மட்டும் உங்களுக்கு சாப்பாட்டுக்கான செலவு மட்டும் 250. நீங்க வெளியில போயிடுறீங்க அப்படின்னா, வண்டிக்கு ஒரு ரூ. 100. ஓகேவா? ரூ. 100 பெட்ரோல் ஆகும். 250 ஒரு 100 350 நீங்க குடியிருக்கிற வீட்டுக்கு ஒரு ஒரு 5,000 வாடகைன்னு வச்சுக்கலாம். அந்த 5,000 வாடகைனா அதுல ஒரு 150. நீங்க சம்பாதிக்கக்கூட ரூ. 500 சம்பளம் அப்படிங்கிறது இதுக்கே சரியா போச்சு. இதுக்கு மேற்கொண்டு எவ்வளவு செலவுகள் இருக்குது? கரண்ட் பில் இருக்குது, உங்க போனுக்கு ரீசார்ஜ் இருக்குது, உங்க டிவிக்கு ரீசார்ஜ் இருக்குது, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு செலவுகள் இருக்குது, உங்க குடும்பத்துல யாருக்காச்சும் திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு ஒரு செலவு இருக்குது, ஒரு பிறந்த நாள் வந்தா துணி எடுக்கணும், பண்டிகை வந்தா துணி எடுக்கணும். எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் செலவு இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? விலைவாசி ஏறுது 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 அப்படின்னா, நீங்க இலவசம் இலவசம் இலவசம்னு சொல்லி போயிட்டு இருந்தீங்கன்னா, அப்புறம் அப்படிதான் ஆகும். இதுல எந்த விதமான ஒரு சந்தேகமே வேணாம். என்னைக்கு நீங்கலாம் இலவசம் வேணாம்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் உங்க வாழ்க்கை மாறும். அது வரைக்கும் மாறவே மாறாது.